உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னால இப்போதைக்கு தமனாவை மட்டும்தான் மீட்டு கொண்டு வர முடியும். கூட இருக்கிற ருத்ராவுக்கு ஒரு சின்ன குழந்தையால ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதா எனக்கு அறிகுறி காட்டுது. ஒருவேளை என் கையை முறுக்குச்சு அந்த குட்டிச்சாத்தானா இருக்குமோ? யாரா இருந்தா என்ன இப்போ? இப்போதைக்கு நமக்கு தமன்னா வந்துட்டா மட்டும் போதும். ஆமாங்க, எங்களுக்கு தமன்னா திரும்ப வந்தா போதும். எப்படியாவது அவளை திரும்ப வர வைங்க. ப்ளீஸ்யா. ஓம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ரீம் ஸ்வாஹா. ஓம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ரீம். ஓம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ரீம். ஓம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம். ஓம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம். ஓம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம். தமன்னா, அம்மாடி ஜார்ஜினியா, நாங்க உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? எங்க போன நீ? அந்த பூஜையை நிறுத்துறதுக்காக தான் நான் சில பூஜைகளை செஞ்சிட்டு இருந்தேன். இதுக்கு இடையில வந்த ஒரு சின்ன குழந்தை பூஜையை கெடுத்து விட்டு ருத்ராவோட பூஜையில ஒரு சின்ன சரிவை ஏற்படுத்திடுச்சு. இப்ப நான் என்ன பண்றதுன்னு யோசனையில இருக்கேன். என்னை விட பெரிய உறுதுணையா இருக்கக்கூடிய சக்தி தேவை. நான் உனக்கு உறுதுணையா இருக்கிறேன் ஜார்ஜினியா. ஆமாங்க, எப்படியாவது இந்த பூஜை நல்லபடியா நடக்க கூடாது. அதுக்கு ஏதாவது செய்யுங்க. அப்பதான் நான் அந்த பொம்மை ஆவிக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். இல்லனா அந்த ஆவி சத்தியமா வெளியில வந்து எங்க எல்லாரையும் கொண்டுடும். கவலைப்படாதீங்க, கமண்டலன் என் கூட இருக்கட்டும். அடுத்து என்ன செய்யணுங்கிறத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் கோவிலுக்கு போங்க. சரி, நாங்க கோயிலுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப தகவல் சொல்றோம். வரோங்க. சரி, வாடா. இது வரைக்கும் சித்தார்த் ராணி நடத்திக்கிட்டு இருக்க அந்த பூஜையை நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் நாங்க செஞ்சோங்கிற விஷயத்த நான் உனக்கு சொல்றேன். அப்பதான் அடுத்து நாம என்ன செய்யணுங்கிறத நம்ம நிர்ணயிக்க முடியும். நாம பூஜையை தொடங்கலாம். நான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கேன். எப்படியாவது அவங்க பூஜையை மேற்கொண்டு நடக்க விடாம நாம தடுக்கலாம். 5வது கால பூஜைக்கு சித்தார்த் சிவன் வேஷம் போட்டு காட்டுக்கு வேட்டைக்கு கிளம்புவான். அதேதான், அத தெரிஞ்சுக்கதான் இப்படி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்றேன். கோவிலை சுத்தி இருக்கிற இடத்துல மட்டும்தான் தெய்வ சக்தி வேலை செய்யும். காட்டுக்குள்ள சித்தார்த் இன்னொரு ஜோடி சிலைய தேடி வரும்போது நம்ம துஷ்ட சக்திய அவன் மேல பிரயோகப்படுத்தி சித்தார்த் கதைய ஒரே அடியா முடிச்சிடலாம். சித்தார்த் கதை முடிஞ்சதுன்னா 5வது கால பூஜை நடக்காது. 6 கால பூஜையில ஒரு பூஜை நின்னா கூட தெய்வ சக்தியை விட துஷ்ட சக்தியோட வீரியம் ரொம்ப அதிகமாயிடும். அப்ப 4வது கால பூஜையில எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ற, அதானே? ஆமா, கோவிலுக்குள்ள மட்டும்தான் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனா கோவிலுக்கு வெளியே இருக்கிற தெப்ப குளத்துலதான் பொம்மையோட ஆவி இருக்கு. எப்படியாவது அந்த பொம்மி ஆவி இருக்க மீனை முதல்ல தூக்கணும். அந்த இடத்தை தான் நம்மளால நெருங்கவே முடியாதுன்னு சொல்றியே. அப்படி இருக்கும்போது பொம்மி ஆவி இருக்கிற மீனை நம்மளால எப்படி தூக்க முடியும்? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீயும் நானும் நினைச்சா கூட அந்த பொம்மி ஆவிய தெப்ப குளத்துல இருந்து கொண்டு வரவே முடியாது. சாதாரண மீன் வடிவம்தான். ஆனா அதுக்கு நடக்கிற பூஜைகளால பெரிய அளவுல சக்தி கிடைச்சிருக்கு. நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத அந்த பொம்மி ஆவிய ஒரே ஒரு ஆள் நினைச்சா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதோட பொம்மி ஆவி இருக்கக்கூடிய அந்த மீனை தெப்ப குளத்துல இருந்து நம்ம இடத்துக்கே கொண்டு வர முடியும். யாரு யாரது? நாகசாது. நாகசாதுவா? அது யாரு? என்னோட மந்திர சக்தியை விட அந்த ஆளுக்கு அதிகம் இருக்கா?
அவங்களால துஷ்ட சக்தியையும் கட்டுப்படுத்த முடியும், அதே நேரத்துல நல்ல சக்திகளையும் கட்டுப்படுத்த முடியும். மனுஷ பிறவில இறந்து போன ஒருத்தனை எரிக்கணுமா இல்ல புதைக்கணுமான்னு முடிவு பண்றதே அவங்கதான். முக்தி அடைஞ்ச மனுஷனை புதைக்கிறதோ மத்தவங்களோட உடம்பை எரிக்கிறதோ அவங்களோட கொள்கையா வச்சிருக்காங்க. தன்னோட உடம்பு முழுக்க சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு தன்னை தேடி வரவங்களுக்கு எந்த காரணமும் கேட்காம உதவி செய்யறவங்க தான் அந்த நாகசாது. அந்த நாகசாதுவால குள்ளையும் நுழைய முடியும், சுடுகாட்டுக்குள்ளேயும் நுழைய முடியும். அதே நேரத்துல தன்னோட ஆன்மாவை பிரிக்கக்கூடிய ஆற்றல் அந்த நாகசாதுவுக்கு இருக்கு. அந்த நாகசாதுவை தேடி போய் இப்ப எந்த வரம் கேட்டாலும் அவங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. எப்படி எப்படி இதெல்லாம் நீ சொல்ற? தெரியும், அதனாலதான் இவ்ளோ தூரம் சொல்றேன். அப்ப அந்த நாகசாதுவை நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அந்த நாகசாது எங்க இருந்து வருவாங்க, எப்ப போவாங்கிறது மிகப்பெரிய மர்மம், யாருக்குமே தெரியாது. ஆனா மகா கும்பமேளா நடக்கிற எந்த சுடுகாட்டுக்கு போனாலும் அங்க ஒரு நாகசாது இருப்பான். அவன் கிட்ட போய் குளத்துல மீனா இருக்கிற பொம்மி ஆவிய எடுத்து தர சொல்லி உதவியா கெஞ்சி கேட்கணும். அவங்க மட்டும் மனசிறங்கி வரம் கொடுத்துட்டா கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாங்க. கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன் ஜார்ஜினியா. எல்லாரும் கண்களை மூடி இறைவன் கிட்ட உங்களுக்கு தேவையான விஷயங்களை மனமுருக யாசகம் கேட்கிற மனநிலையில கேளுங்க. அப்படி கேட்கிறவங்களுக்கு அந்த இறைவன் அள்ளி தரக்கூடியவன். அதனால மனசார கேளுங்க. மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னடா? இல்லம்மா, நம்மளோட நோக்கம் அந்த ராணியை அழிக்கிறது. அதே மாதிரி அந்த பொம்மையோட ஆவிய வெளியில வர முடியாத மாதிரி அழிக்கணும். பேசாம அதை நிறைவேற்றி கொடுன்னு கடவுள்கிட்ட மனசார வேண்டிப்போம். நாமளும் அவங்கள அழிக்கணும்னு நினைச்சு எல்லா கால பூஜையும் அட்டன் பண்ணிட்டோம். அதனால அந்த கடவுள் நமக்கு கருணை காட்டுவார்னு கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குமா. என்னடா பேசுற? என்ன பேசுறோன்னு யோசிச்சுதான் பேசுறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வாயை முட்டு, நான் சொல்றதை மட்டும் செய்ய. கேக்குறேன். டேய், நாம நினைச்சதை செஞ்சு முடிக்கிறதுக்கு இதுதான் நல்ல நேரம். எல்லாரும் இப்ப கண்ணை மூடிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. இப்போ நாம செய்ய போறதை கண்டுக்கிறதுக்கு ஆள் யாருமே கிடையாது. வா போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.